சுத்தமாக கழுவிடுங்க. இந்த முள்ளெல்லாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். சரியா? அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மிளகா, வெங்காயம், இந்த காஞ்ச கொத்தமல்லி, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சரிங்களா? இதில் இவ்வளோதான் நம்ம சேர்க்குறது. தேவையான உப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வணங்கினோன்னே அதை எடுத்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இதில் ஒன்று சேர்க்க வேண்டியது தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா காரம் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். அதையும் வதக்கிட்டோம்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. சரியா? இதை நல்லா வதக்கிட்டு தேங்காயே வர தேங்காயாக இருந்தால் அதே தேங்காய் எண்ணெய் மாரி எண்ணெய் விடும். தேங்காயிலேருந்து தானே தேங்காய்